இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 145 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நம்முடைய ஆண்டவர் விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிற தேவன் மட்டுமல்ல, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவன் விழுந்து கிடந்தவன் தன்னால எழும்ப முடியாது. யாராவது ஒரு ஆள் என்ன செய்ய வேண்டும்? கை கொடுத்து அந்த விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விட வேண்டும். இன்னும் மடங்க அடிக்கப்பட்டு ஒருவன் விழுந்து கிடக்கிறான், அவனை என்ன செய்ய வேண்டும்? தன்னால எழும்ப முடியாமல் கிடக்கிற ஒருவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். யாவரையும் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னை கை தூக்கி எடுக்க யாரும் இல்லையே, எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி விட எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி இந்த காலை வேளையில நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். விழுகிற யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். விழுகிற யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். எல்லாரும் வாழ்க்கையிலே சறுக்கி விழக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏதோ ஒரு விதத்திலே விழுந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரும். பழமொழி உண்டு, ஆணைக்கும் அடிசருக்கும். எல்லா மனிதனுக்கும் வாழ்க்கையிலே தவறி போகிற விழுந்து போகிற சூழ்நிலைகள் வரும். இன்னும் ஒரு சிலர் மடங்கடிக்கப்பட்டு எழும்ப முடியாத அளவுக்கு அவர்கள் மடங்கடிக்கப்பட்ட மக்களும் உண்டு. யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தூக்கி எடுக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. விழுகிற யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். 146 சங்கீதத்திலே ஆண்டவரை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்தே நாம பார்க்கிறோம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். எல்லாம் ஆண்டவர் சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவங்க, பாவப்பட்டவங்க, விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், குருடர்கள், இன்னும் கூட மடங்கடிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பசியாயிருக்கிறவர்கள், கட்டுண்டவர்கள், எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். ஆண்டவர் நமக்கும் நன்மை செய்கிற தேவன். நம்மையும் தூக்கி விடுகிற தேவன். தூக்க ஆள் இல்லையே, எனக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். குருடனாயிருந்த அந்த பர்திமேயு குருடன், எனக்கு பார்வை கொடுக்க யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கின அந்த குருடனுடைய கண்களை திறந்தவர். 38 வருஷம் வியாதியோடு அந்த பெதஸ்தா குளத்திலே படுத்து கொண்டிருந்த என்னை தூக்கி கொண்டு விடுவதற்கு குளம் கலங்கும் போது அங்கே என்னை குளத்திலே கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி அவன் அப்படி விழுந்து கிடந்த அந்த நபரையும் கர்த்தர் என்ன செய்தார்? தூக்கி விட்டு சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்னும் கூட யோபுவை பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகத்திலே யோபு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே நாம பார்க்கிறோம். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இந்த யோபின் வாழ்க்கையிலேயும் நாம பார்க்கிறோம். யோபுவும் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், நிறைய ஆஸ்திகள் உள்ள மனிதன், சம்பத்து நிறைந்த அவருடைய தேசம், அவருடைய சம்பத்து பெருகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் ஒரு சிறந்த ஒரு மனிதர், ஐஸ்வர்யவான். அவருடைய வாழ்க்கையிலும் அங்கே விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மடங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த யோபு எப்படிப்பட்டவர்? அநேகருக்கு புத்தி சொன்னவர், இளைத்த கைகளை அவர் திடப்படுத்தினவர், விழுகிறவர்களை அவருடைய வார்த்தைகளால் அவர் நிற்க பண்ணினவர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தின ஒரு மனிதன். கடைசியிலே அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் ஆண்டவர் யோபுவை கைவிடவில்லை. அந்த யோபுவையும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். அந்த விழுந்து போன அந்த யோபுவை தூக்கி நிறுத்தினார். மடங்கடிக்கப்பட்ட யோபுவை ஆண்டவர் தூக்கி நிறுத்தி எல்லாவற்றையும் அவருக்கு மீண்டும் இரண்டத்தனையாய் கொடுத்த ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். இன்னும் கூட நம்ம சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 37ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நீதிமான்களை, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவேளை அவர்கள் விழுந்தாலும் அவர்கள் தள்ளுண்டு போவதில்லை. அதோடு கதை முடிந்தது.
அவன் விழுந்துட்டான், வியாதி வந்துட்டு, இனிமே முடியாது, இனிமே அதோட முடிந்தது என்று சொல்லுகிறது அல்ல. விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுக்குகிறார், தாங்குகிறார். உடைந்த உள்ளங்கள், நொறுங்கினவர்கள், மடங்கடிக்கப்பட்டவர்களை, விழுந்தவர்களை ஆண்டவர் தாங்குகிறார், தூக்கி எடுக்கிறார். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட நாம பார்க்கிறோம், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். யாரை தூக்கி விடுகிறார்? சிறியவனை, அற்பமாய் எண்ணப்பட்டவனை, ஒன்றுக்கும் உதவாதவனை புழுதியில் இருந்து ஆண்டவர் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 113 சங்கீதம் 7 வசனத்திலே பார்க்கிறோம், அவர் சிறியவனை, எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட சிறியவன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சிறியவனை கூட அவர் புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் கூட விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப எடுக்கிற தேவன். விழுந்து போன தாவீதின் கூடாரம், தாவீதின் சந்ததி, பின்னால நம்ம பார்க்கிறோம் விழுந்து போனது தாவீதின் சந்ததி. விழுந்து போன அந்த தாவீதின் சந்ததியையும் கூட ஆண்டவர் திரும்ப அவர் எடுத்தார். அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஆண்டவர் புதுப்பித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஐயோ நாங்க விழுந்து போயிட்டோமே, எங்க குடும்பம் இப்படி ஆயிற்றே, எங்க சூழ்நிலை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை தூக்கி எடுக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்மை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர் உண்டு. மடங்கடிக்கப்பட்ட நம்மை தூக்கி எடுக்கிற கர்த்தர் உண்டு. நம்மை தாங்குகிற ஒரு தேவன் உண்டு. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. உலகம் நினைக்கலாம் இதோட முடிந்தது, இனிமே அவ்வளவுதான், இந்த குடும்பம் இனி அவ்வளவுதான், இனிமே இந்த குடும்பம் தேர முடியாது, இனிமே இந்த குடும்பம் எழும்ப முடியாது, எல்லாமே அழிந்து விட்டது என்று சொல்லி நாம் நினைக்கலாம், மனிதர்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை அவர் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் உதவி செய்து அவர்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கலாம். நாம் கலங்கி போயிருந்தாலும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு மீண்டும் ஆண்டவர் நம்மை எழுப்புகிற தேவன் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் அப்பா. விழுந்து போன மக்களை நீங்க தாங்கி எடுத்து பலப்படுத்துங்கப்பா. மடங்கடிக்கப்பட்டவர்களை நீங்க தூக்கி நிறுத்துங்க சுவாமி. மீண்டும் பலப்படுத்தி ஆண்டவரே, மீண்டும் ஸ்திரப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மகிமை